வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது, வாழ நினைத்தால் நலமாக வாழ முடியுமா? இது தலைப்பு. முடியும் அப்படின்னு தான் இப்ப நம்ம பேச போறோம். சிறு வயதில விளையாட்டுத்தனமா இருந்தோம். பணத்துல அலட்சியம், வேலையில அலட்சியம், செலவுல அலட்சியம். இந்த கூட்டு குடும்பம் இருந்த அவசியம் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு புரியவில்லை. ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, கல்யாணத்துக்கு பிறகு பணத்தினுடைய தேவை கொஞ்சம் நான் அறிந்து கொண்டேன். குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் ஒரு பெண். அப்பயும் அவ்வளவு தூரம் நான் சேமிக்க எனக்கு மூளை எட்டல. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். என் பெண் வயதுக்கு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. சரி, இந்த பெண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு கல்யாண செலவு, நகை செலவு தான் வேணும் என்று எனது மனைவி யாரும் சொல்ல, அப்பதான் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். சிறு சிறு அப்பெல்லாம் பவுன் விலைலாம் மிக குறைவு, வெள்ளி விலைலாம் மிக குறைவு. அப்போ நாங்க பர்த்டேக்கெல்லாம் சேர்த்துருவோம் பவுன், அரை பவுன் காயின் பர்த்டேவுக்கு, இந்த குழந்தை பர்த்டேவுக்கு. ஒரு தீபாவளிக்கு ஒரு 2 கிராம் பவுன், இப்படி காயினா சேர்த்துட்டோம். வெள்ளியும் அப்படிதான் நாங்க சேர்த்தோம். அது அந்த பெண் திருமணத்திற்கு. படிப்புலாம் கவர்மெண்ட்ல அந்த பொண்ணு படிச்ச வசி, அரசு பள்ளியில அதிக செலவு எனக்கு இல்லை. ஆனா அந்த நேரத்தை திட்டமிட்டது எனக்கு அந்த திருமணம் நல்ல விதமாக பண பற்றாக்குறை இல்லாமல் முடிந்தது ஒன்று. ஆகவே எதுக்கு நான் சொல்றேன்னா, நாம் எல்லாரும் இப்பனாலும் சேமிக்க பழகுங்க. இது வரைக்கும் விட்டுடுங்க. எப்படி சேமிக்கலாம்? நான் சொன்னதுதான், காயின் தான். திரும்ப திரும்ப சொன்னாலும் அதுதான் லாபம் உங்களுக்கு. பவுனோ வெள்ளியோ காயினோ, வெள்ளியிலையும் காயின் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி திருமணத்தை உள்ளவர்கள் அதுல போயிடும் செலவு. திருமண செலவு இல்லாதவர்கள் அதை கொண்டு ஒரு பிளாட் வாங்கலாம். பிளாட்டு நல்ல இடங்களா பார்த்து, அப்ரூவ்டு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. செக் பண்ணி வாங்கணும். திரும்ப ரீசேல் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும். 2 பிளாட் வாங்க முடியும், 4 பிளாட் வாங்குறவங்க இருக்காங்க. அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து அதை நம்ம சொல்லுகிறோம். அதுக்கு பிறகு நாம அதை எதுல வேணாலும் முதலீடு பண்ணலாம். அது திரும்ப ரீசேல் வேல்யூ பார்த்துக்கிட்டு தான் பண்ணி நம்ம படிப்படியாக நாம் முன்னேற வேண்டும். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாம் இதெல்லாம் மிக பொறுப்பாக இருந்தால்தான். வருங்காலம் செலவுகள் நிறைய இருக்கும். விலைவாசி எல்லாம் ஜுவ்வுன்னு ஏறி போகுது. இதையெல்லாம் சமாளிக்கணும்னு சொன்னால் சேமிப்பு மிக 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 அவசியம் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். நான் சொன்ன முறையிலே வந்தீங்கன்னா, பவுன் இறங்கும் போது வாங்குறது, ஏறும்போது விற்கிறது. அந்த லாபம் தனியா நிற்கும். அதுல திரும்ப 1 கிராம் வாங்குறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு டக்குன்னு அதை ஒரு பிளாட்டுக்கு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இதை பத்தி அப்படியே பிளாட்டா வாங்கி போட்டுறோம். இந்த மாதிரிலாம் செய்து நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். பணம் இருந்தாதான் வயதான காலத்திலே நமக்கு மரியாதை, மதிப்பு எல்லாம் கிடைக்கும். நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். பணம், நகை, வீடு, இடங்கள் இவங்கெல்லாம் இருந்தா சமுதாயத்திலையும் நம்ம குடும்பத்திலையும் நமக்கு மதிப்பு நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லி, நான் சொன்ன வழி உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த தகவல் பிடித்திருந்தால், நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் முன்பு போட்ட வீடியோக்களும் இனி வர இருக்கின்ற மிக பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.